பேசுனேன். நரேந்திர மோடி சரியில்லை அப்படின்னேன். அப்போ திமுக பற்றி அங்கிள் என்ன அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னா. வேறு என்ன பேசுனேன், அது பேசுனேன், இது பேசுனேன், லைட்டாக தொட்டு அப்படி இப்படி இப்படி. இது எல்லாமே பஞ்ச் டைலாக். அது உதவாது. மக்களோட கனெக்ட் ஆகும்னா நீங்கள் மக்கள் பிரச்சனையை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். சார் நீங்கள் சொல்கிறது வந்து பி சென்டர் சி சென்டருக்குலாம் வந்து இந்த மாதிரியான இதுதான் சார் சினிமாவை ஓடுறீங்க. பி சென்டர் சி சென்டர் சேரும் சார். சினிமா பாணியிலே சொல்கிறேன். இந்த மாதிரியான இது மக்கள்கிட்ட ரீச் ஈஸியாக ரீச் ஈஸியாக இல்லைன்னு தான். எண்ட் ஆஃப் தி டே இவர் என்ன பேசினா நாளைக்கு கேள்வி பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. அங்கிள்னு சொன்னார்ல அதை மாத்திரம் சொல்லுவோம். அங்கிள்னு சொல்லிட்டாருங்கன்னுவோம். அப்புறம் வேறு என்ன சொன்னால் இது சொல்லிட்டாருன்னு. நீங்கள் ஸ்டாலின் பற்றி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, அப்படி ரெய்டு வந்தவுடன் 2-3 கூட்டங்கள் கலந்துக்காமல் 4வது கூட்டத்தில் கலந்துக்கிட்டு போய் கை குலுக்கிறீர்களே, இதுதான் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஊர் பூரா சொல்லி சொல்லி சலிச்சு போன விஷயங்க. இப்போ இந்த ஸ்டண்ட் எடுக்கிறானு தெரியுமா, ஹீரோ அப்படி நிற்பார், 50 பேர் எதிரில் நிற்பான். அதில் ஒருத்தன் முதல்ல அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓடிடுவான், அவனை ஒரு எடுத்து விடுவார். இது மாதிரி பல படங்களில் பார்த்து பார்த்து சலிச்சு போன ஸ்டண்ட் சீன் இருக்குல்ல, அது மாதிரி பலரும் பேசியாச்சு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.